வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 28. மன்மத் கதவை திறந்து அறைக்குள் செல்ல நெறிமதி ஏதோ தீவிர யோசனையில் நெற்றியை சுருக்கியபடி கட்டிலில் சாய்ந்து அமர்ந்திருந்தாள். அவனின் வரவை உணர்ந்து விழிகளை திருப்பியவளின் அருகே சென்றவன் வாய்ச்சொல் ஏதுமின்றி குனிந்து அவளை தன் நெஞ்சோடு அணைத்து மெதுவாக தேங்க்ஸ் என்று முணுமுணுத்தான். அவனை சுற்றி தன் கைகளை வளைத்துக் கொண்டவள், எதுக்கு மாமா என்றாள் மெல்லமாக. நிமிர்ந்து அவள் விழிகளை ஊடுருவியவன், எனக்காக பாட்டிக்கிட்ட சண்டை எதுவும் போடாம அமைதியா வந்தல்ல, அதுக்காக என்று சன்ன சிரிப்புடன் அவள் முன் நெற்றியில் முட்ட அவனிடம் முறுவளித்தவள், நானும் அந்த சூழ்நிலைய வளர்த்த விரும்பல, அதான் என்றாள் அமைதியாக. அவள் அருகில் அமர்ந்து தோளில் கரம் போட்டுக் கொண்டவள், மதிமா, பாட்டி பேசுறது ஒரு சில நேரம் அர்த்தம் இல்லாததான் இருக்கு. ஆனா என்ன செய்யறது, வீட்டுல பிரச்சனை வேணான்னு பெரியவங்களுக்காக நாம கொஞ்சம் அனுசரிச்சுதான் போகணும். நீ ரூம்க்கு வந்ததும் அவங்க செய்யற தப்ப குறிப்பிட்டு காட்டி அவங்கள்ட்ட சத்தம் போட்டுதான் வந்தேன். அதையே உன்னை வச்சுக்கிட்டு உடனுக்குடனா உனக்கு ஆதரவா நான் ஏதாவது பேசினா அது எதிர்வினையா திரும்பி குடும்பத்துக்குள்ள பூசலை தான் கிளப்பி விடும். அதனாலதான் நீ அங்க இருக்கும்போது நான் எந்த பேச்சு பேசாம அமைதியா இருந்தேன் என்று தெளிவாக தன் மனநிலையை மனைவியிடம் விளக்கினான். புரியுது மாமா, இங்க வந்து நிதானமா யோசிக்கும் போதே உங்க நிலைமை என்னன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு என்று புன்னகைத்தவளை கண்டு, நல்ல வேலை, சரியா புரிஞ்சுக்கிட்ட. எங்க நீயும் கோச்சுக்குவியோன்னு பயந்துகிட்டே வந்த என நிம்மதி பெருமூச்சு விட்டான் மனு. மௌனமாக முறுவளித்தவளிடம் சின்ன தயக்கத்துடன், மதி, அப்புறம் இன்னொரு விஷயம், அது பாட்டி என்ன சொன்னாலும் உனக்கு பிடிக்குதோ இல்லையோ கொஞ்சம் அவங்களோட ஒத்துப்போக முயற்சி பண்ண. அவங்க ஏதாவது செய்ய சொன்னா கடமையேன்னு பேருக்கு சொன்னதை செஞ்சு முடிச்சிடு. அப்புறம் அத பத்தி எதையும் உன் மனசுக்குள்ள தீவிரமா போட்டுக்காத. இத காதுல வாங்கிட்டு அந்த காதுல வாங்கிட்டு அப்படி விட்டுருன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெளியே விட்டுடு. இதனால உனக்கும் அமைதி கிடைக்கும், அவங்களும் உன்னை பத்தி திருப்தி பட்டுக்குவாங்கல்ல. உன்னை அவங்க ஏதாவது குறை சொன்னா எனக்கு வருத்தமா இருக்குதுடா என்றான் முகம் வாடியவனாக. கணவன் தனக்காகத்தான் இவ்வளவு யோசிக்கிறான் என்றதில் அக மகிழ்ந்தவள் வேகமாக அவனை கட்டி கொண்டு, கண்டிப்பா மாமா, உங்களுக்காக பாட்டி விஷயத்துல எதிர்வாதம் பண்ணாம முடிஞ்ச வரை நான் ஒதுக்கிக்கிறேன் என்று மனப்பூர்வமாக உத்தரவாதம் தந்தாள் மனைவி. அவள் முகத்தோடு முகம் உரசி கன்னத்தில் இதழ் ஒற்றியவன், இப்போதான் எனக்கு ரொம்பவும் நிம்மதியா இருக்கு என்று திருப்தி அடைந்தவனாக எழுந்தான் மனு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பேசிட்டு இருக்கலாமாமா பிளீஸ் என்று தன்னை இழுப்பவளை பார்த்து புன்னகைத்தவன், ரொம்ப பயண கசகசப்பா இருக்குடா, குளிச்சுட்டு வந்துடுறேன் என்க அவனை முறைத்தவள், இவ்வளவு நேரம் கசகசன் இல்லையா என உதட்டை சுழித்தாள். அவளிடம் குடிந்தவன், இருந்துச்சுதான், ஆனா வெறும் பேச்சுக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இப்போ அடுத்த கட்டத்துக்கு நம்மையும் அறியாம நம்ம போற நேரிடும்போ நம்ம வேகத்துக்கு அது ஒரு தடங்களா இருந்துடக்கூடாது பாரு, அதான் என்று ஒற்றை கண்ணை சிமிட்டுபவனை கண்டு முகத்தில் செந்நிறத்தை பூசி கொண்டாலும், ஊரை சுத்தி எவ்வளவு கலைபுரம் நடந்தாலும் உங்க கரையத்துல நீங்க தெளிவா இருங்க மாமா என போலியாக அழுத்துக் கொள்ளும் மனைவியை பார்த்து வாய்விட்டு சிரித்த மனு, உனக்கு தெரியுமா மதி, மக்கு பொண்டாட்டி அமைய பெற்றவிடலாம் அப்படித்தான் சுதாரிப்பா இருக்க வேணுமா என்றான் அலட்டலாக. என்ன என்று மனைவி உக்கிரமாய் மாறும் நேரம், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் என வேகமாக கையில் கிடைத்த துண்டை எடுத்து செல்லும் கணவனை பார்த்து, ஐயோ இது என்னுடையது என்று கத்தினாள் மதி. அப்ப சரி, உன் உடம்பு தட்ட துண்டை வச்சு நல்லா முழுசா ஈரப்போக தொடச்சிட்டு தான் நான் வெளியே வரப்போறேன் என கண்ணடித்து இவள் எதிர்வினை ஆற்ற முன்னே விரைந்து கதவை அடைப்பவனை கண்டு இடவளமாய் தலை அசைத்தவளாக, சை விவஸ்த கிட்ட மனுஷன் என்று கடிந்து கொண்டாலும் தனக்குள் ரசனையாய் புன்னகைத்துக் கொண்டாள். நான் சொல்லும் போதெல்லாம் பொண்டாட்டியும் புருஷனும் என்கிட்ட அப்படியே குடுத்துச்சிங்க, இப்ப பாருங்க என் ஆசைப்படியே எனக்கு கொள்ளு பேர வந்துட்டான் என முகம் கொள்ளா பெருமையோடு அன்று விடியற் காலையில் பிறந்திருந்த மனோ மதியின் மைந்தனை கைகளில் ஏந்தியபடி ஆர்ப்பரித்திருந்தார் அலமேலு. 4 நாட்களுக்கு முன்னர் அந்த வார பரிசோதனைக்காக என்று மருத்துவமனை சென்ற நெறிமதியை பரிசோதித்த மகப்பேறு மருத்துவர் எந்த நேரம் என்றாலும் இனி அவளுக்கு பிரசவ வலி வந்துவிடும் என ஜோதியிடம் எச்சரித்து அனுப்ப அவர் தங்கள் குடும்பத்தினர் அனைவரிடமும் அதை மகிழ்ச்சியுடனும் பதற்றத்துடனும் பகிர்ந்து கொண்டார். உதவிக்கு என்று உடனே கல்பனா கிளம்பி முத்துக்குமாரின் வீட்டிற்கு வர மனைவி விவரம் தெரிவித்தவுடன் மனுவும் மறுநாள் அலுவலகத்தில் விடுப்பெடுத்துக் கொண்டு நாமக்கல் வந்து விட்டான். குழந்தை பிறப்பதற்கு முன்னால் சென்று நீ அவள் வீட்டில் காத்து கிடப்பது எல்லாம் நன்றாக இருக்காதரா என பாட்டி தடுத்ததை கண்டு கொள்ளாமல் சாதுரியமாக அவரை சமாளித்து மனைவியிடம் ஓடி வந்து விட்டான் அவள். தங்கள் வாரிசு இந்த உலகத்தை காண வெளிவரும் நொடியில் ஒரு தகப்பனாய் தான் அருகில் இருக்க வேண்டும் என்பதில் அவன் உறுதியாக இருந்தான். மருமகளை எங்கும் வெட்டு கொடுக்காமல் அவளை தன் உயிராய் தாங்கும் மகனின் ஒவ்வொரு செயலும் தாயார் நளினியை பெரிதும் பூரிப்படைய செய்திருந்தது.
எந்த வீட்டில் தனக்கான சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் மறுக்கப்பட்டதோ அதே வீட்டில் தன் பிறந்தகத்திலிருந்து வந்த செல்ல மருமகளுக்கு அனைத்தும் கிடைப்பது என்பது அவரை அவ்வப்பொழுது மகிழ்ச்சி கடலில் திக்கு முக்காட வைத்தது. பையன் பிறந்துவிட்டான் என்றதும் தாமதிக்காமல் அடுத்த 1 மணி நேரத்தில் கிளம்பி அவனை காண ஓடி வந்திருக்கும் வயோதிக பெண்ணின் பேச்சை கேட்டு சூழ இருந்தோருக்கு அலுப்பாக இருந்தாலும் அதுதான் அவர் குணம், மாற்ற முடியாது என்பது புரிந்திருந்ததால் அமைதியாக இருந்தனர். ஜோதி, எங்க வீட்டு வாரிசு இவன், நீ ரொம்பவும் கவனமா இவனை பாத்துக்கணும் என்று விடாமல் அவருக்கு மேலும் அறிவுரை வழங்கிக் கொண்டிருந்தவரை பார்த்து மனைவிக்கு முன் மன்மந்திற்கு தான் எரிச்சல் வந்தது. அவர்களுக்கும் அவன் பேரன் தானே, அத்தைக்கு தெரியாதா அவனை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்று என முகத்தை சொலித்தபடி எதையோ பேச முயன்றவனின் கரம் பற்றி முத்து அவனை தடுத்தார் என்றால் மகளை தன் விழி அசைவில் சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார் ஜோதி. அதையெல்லாம் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த ரத்தினத்திற்கு தன் பேரனுடைய மாமனார் மாமியாரின் குணம் கண்டு மிகவும் நிறைவாயிருந்தது. நம் வீட்டு வழக்கமாக சம்பத் மன்மன் போல் ஒத்த ஓசையுள்ள பெயர் ஏதாவதுதான் குழந்தைக்கு வைக்க வேண்டும் என அடுத்து ஆரம்பித்த பாட்டியிடம் உடனே சம்மதம் தெரிவித்த மனு சாமர்த்தியமாக தன் மனைவியின் பெயரையும் இணைத்து மகனுக்கு நிக்கித் என பெயர் சூட்டினான். நிக்கிதா என அலமேலு யோசிக்க, ஆமா பாட்டி, எதையும் தெளிவா சிந்திச்சு செயல்பட்டு தோல்விங்கிற ஒன்னையே தன் வாழ்க்கையில சந்திக்காம எதுலையுமே வெற்றியை மட்டுமே ருசிக்கிறவன்னு இணையத்துல அந்த பேருக்கான அர்த்தம் போட்டிருக்கே என்றான் பேரன் வேகமாக. பாட்டிக்காக தான் ஏற்கனவே தயாராக யோசித்து வைத்திருந்த ஒரு புனை கதையை அவன் சுலபமாக எடுத்துவிட அப்பொழுது சரி என்று அவர் திருப்தியாக ஒத்துக்கொள்வதை பார்த்து அனைவரும் நமட்டு சிரிப்பு சிரித்திருந்தனர். அலமுவை தவிர ஏனைய 2 குடும்பத்திற்கும் அங்கத்தினர்களுக்கும் பெயர் காரணம் நன்றாகவே தெரியும். 6 வருடங்களுக்கு பிறகு, நிலா, ஒழுங்கு அம்மாவோட சொல் பேச்சு கேட்டு வெளியே வந்துரு, இல்லைன்னா உனக்கு உததான் விழும். இப்பொழுதுதான் தத்தை நடை பழகி கொண்டிருக்கும் தனது 11 மாதங்களேயான மகளை வீடு முழுவதும் தேடியபடி மிரட்டிக் கொண்டிருந்தாள் நெறிமதி. 2வதாக பெண் குழந்தை பிறந்தவுடன் அவளை காண வந்த பொன்னையனிடம் நேராக சென்று, தாத்தா, மதி பிறந்தவுடனே அவளை கைகள்ல வாங்கிய மறுநிமிடம் நீங்க தான் அவளுக்கு பேர் வச்சீங்கன்னு அவ என்கிட்ட அடிக்கடி பெருமையா சொல்லுவா. அதே மாதிரி அவ குழந்தைக்கும் நீங்க தான் பேர் வைக்கணும் என்று தன் மகளை அவர் கைகளில் கொடுத்து விட்டான் மன்மன். அவன் கட்டளையில் திக்கு முக்காடி போனவர், டே மனு என பேரனிடம் தடுமாறிவிட்டு தன் கையில் ரோஜா பூச்செண்டாக பூத்திருந்து சோம்பலாக இமைகளை சிமிட்டி வெளிச்சத்தை காண கூசிய பேரழகு தேவதையை வாஞ்சையுடன் பார்த்திருந்தார் பெரியவர். தன்னை மீறி பொங்கும் பாச உணர்வில் தத்தளித்து குழந்தையை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டவர், எனக்கு இப்ப உள்ள நாகரிகப்படி எதுவும் பேர் வைக்க தெரியாதுப்பா, நீங்களே பார்த்து நல்லதா ஒரு பேரை தேர்ந்தெடுங்க என்றார் அவர் தயக்கத்துடன். நோ வே தாத்தா, நீங்க தான் என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும், அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என்றவனை பார்த்து அவர் மேலும் தயங்க, அதென்ன உங்க மக வீட்டு பொண்ணுக்கு மட்டும் சட்டுன்னு அத்தனை ஆசையோட பேர் வச்சீங்க, என் பொண்ணுக்கு பேர் வைக்க மாட்டீங்களா? அம்மா, உங்க அப்பா எப்படி பாறை வச்ச காட்டுறான்னு பாருங்க என நளினியையும் வம்பிற்கு இழுத்தான் மனு. டே, எல்லாரும் உன் பிள்ளைய பார்க்க இத்தனை ஆசையா கிளம்பி வந்திருக்காங்க, நீ இப்பதான் மக வீடுன்னு எங்களுக்கிடையே இத்தனை வருஷம் கழிச்சு கலகம் மூட்டிட்டு இருக்கியா என மகனை போலியாக அதட்டியபடி அவன் தோளை தட்டினார் நளினி. அனைவரும் அக்காட்சியை மௌன சிரிப்புடன் பார்த்திருக்க அதை கலகலப்பாக மாற்ற வேண்டிய நம் முகேஷ் அங்கே இல்லாததுதான் தற்பொழுது பெரிய குறை. தலைவருக்கு திருமணம் முடிந்து 3 வருடங்கள் நிறைவடைந்து அவனுக்கு 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை இருக்கிறது. மனைவி வழி உறவினரின் வீட்டு விசேஷம் ஒன்றிற்காக மதுரை வரை சென்றிருந்தவனால் தங்கைக்கு குழந்தை பிறந்த விஷயம் கேள்விப்பட்டும் உடனடியாக கிளம்பி வர முடியாத சூழ்நிலை. அலைபேசியில் தொடர்பு கொண்டு மதி மனுவிற்கு வாழ்த்து தெரிவித்தவன் மறுநாள் கண்டிப்பாக ஓடி வந்து விடுவதாக புலம்பி இருந்தான். ஒழுங்காக அந்த வீட்டு மாப்பிள்ளையாக நீ செய்ய வேண்டிய கடமையெல்லாம் முடித்துவிட்டு நிதானமாகவே வா, நானும் ஒரு மருமகளும் உனக்காக பொறுமையாக காத்திருப்போம். இங்கே வரும் அவசரத்தில் தேவையில்லாமல் எதையாவது செய்து சொதப்பி வைத்து அன்னியிடம் செமத்தியாக அடிகள் வாங்கி கட்டிக்கொள்ளாதே என்று அதற்கும் கேலி பேசியிருந்தாள் நெறிமதி. இன்னும் என்ன தத்தா யோசனை, பட்டுன்னு உங்க கொல்லு பேத்திக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி பார்க்கலாம் என்று அவரை மேலும் முந்தி தள்ளினான் பேரன். மனு, உன் பாட்டி எதுவும் சொல்ல போறாங்கடா என்று தன் முகத்தை பரிதாபமாக பார்க்கும் பெரியவரை கண்டு அமைதியாக முறுவளித்தவன், தாதா, இவ ஏன் குழந்தை, இவளுக்காக நான் செய்யற எந்த ஒரு நியாயமான செயலுக்கும் அவங்க குறுக்கீட்டையோ மறுப்பையோ நான் அனுமதிக்கவே மாட்டேன் என்றான் அழுத்தமாக. பையன் தான் இத்தனை தூரம் ஆசையா சொல்றான்ல, இன்னும் உங்களுக்கு என்ன தயக்கம் என கொல்லு பேத்திக்கு நன்றாக நிலைத்து நிற்கின்ற மாதிரி ஒரு பெயரை சூட்டுங்கள் என்று தன் கணவனை அதட்டினார் நவநீதம். ஒரு கணம் விழிகள் மின்ன பேத்தியின் முகத்தை ஆர்வமாக ரசித்தவர் பின் அவளின் பட்டு கால்களை வருடி விட்டபடி, மதிநிலா என்றவர் குழந்தையின் பஞ்சு பாதத்தை தூக்கி மென்மையாக அதில் முத்தம் பதித்தார்.
அந்த நிமிடத்தின் அழகை விவரிக்க அங்கிருந்த எவருக்குமே வார்த்தைகள் கிடைக்காமல் திண்டாடி போயினர். முதலில் சுதாரித்த முத்துதான், ரொம்பவும் நல்லா இருக்குப்பா என்று நெகிழ்ச்சியோடு அவர் கையை பிடித்துக் கொண்டார். சிறு வயதில் பெற்றோரை இழந்து விட்டவருக்கு இன்று வரை தகப்பன் ஸ்தானத்தில் நின்று தன் குடும்பத்தில் ஒருவன் இவன் என்று எவரிடமும் விட்டுக் கொடுக்காமல் அரவணைத்து செல்லும் அவர் தெய்வமாகவே தோன்றினார். ஆமா முத்து, நாகரிகமா தெரியாதுன்னு சொல்லிட்டு அப்பா நம்ம பேத்திக்கு எப்படி அழகான பேர் சொல்லிட்டார் பத்தியா என குமரேசனும் சிரித்தார். அவர்கள் துணைவிமார்கள் புன் சிரிப்புடன் பார்த்திருக்க, என்ன ரொம்பவும் கிண்டல் பண்ணாதீங்க. நம்ம வீட்டு பிள்ளைகளோட அழக பார்த்தாலே எனக்கு பௌர்ணமி நிலவை தவிர வேற ஒன்னும் தோண மாட்டேங்கிறதுடா. நான் அப்படியே நம்ம மதியோட பேரத்தான் திருப்பி இவளுக்கு வச்சிருக்கேன் என்றார் பொன்னையன் சங்கோஜமாக. அட ஆமா டேட், தாத்தா சொல்ற மாதிரி இது அப்படியே அம்மாவோட பேர் தான். அன்று நளினி பாட்டியிடம் ஒரு கதை புத்தகம் படித்த பொழுது மதி என்றால் நிலான அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்களே என்று தன் அறிவு கூர்மையை தகப்பனிடம் காட்டினான் 5 வயது நிக்கித். இருந்து விட்டு போட்டோண்டா, நம்ம பாப்பாவை நம்ம எல்லாரும் நிலானே கூப்பிடுவோம் என மகனை சமாதானப்படுத்திய மனு, தாத்தா எனக்கும் உங்க பேத்திக்கும் இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படித்தானே மதி என்று மனைவியை குறும்பாக பார்த்தான். தங்கள் மகன் பிறந்திருந்த பொழுது எப்பொழுதோ ஒருமுறை பேச்சு வாக்கில் தன் மனதின் ஆசையை அவனிடம் வெளியிட்டு விட்டு மறந்து விட்டவளின் விருப்பத்தை தான் மறக்காமல் நினைவு வைத்திருந்து அதை நடத்தியும் முடித்து விட்டவனை காதலோடு நோக்கியவள் ஆமோதிப்பதாக தலையசைத்தாள். நமக்கு பெண் குழந்தை பிறந்திருந்தால் நிச்சயம் தாத்தாவின் கைகளில் கொடுத்துதான் பெயர் வைக்க சொல்லி இருப்பேன். எனக்கெல்லாம் மருத்துவமனையிலேயே அவ்வளவு ஆசையாக அவர்தான் பெயர் வைத்தார். தன் அன்னையை பெற்றவரிடம் அவள் கொண்டிருக்கும் தனிப்பட்ட பாசம் புரிந்து மன்வந்ததை செயல்படுத்தினான். பேரனின் கைகளை பற்றி கொண்டவர், மனு, என்னுடைய உடம்புல அந்த உயிர் இருக்க வர என் கொள்ளு பேத்திய 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது கொண்டு வந்து என் கண்ணில காமிச்சிட்டு போப்பா என்றவரின் யாசகத்தில், தாத்தா என்று அவன் திடுக்கிட்டு கூவ, மதியும் ஏன் தாத்தா இப்படி பேசுறீங்க என அழ ஆரம்பித்திருந்தாள். அந்நேரத்தில் அங்கே ஒரு உணர்ச்சிகரமான சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்க பெரியவரின் பேச்சை கேட்டு அனைவரின் முகமும் கலக்கத்தை சுமந்திருந்தது. முதலில் தன்னை சுதாரித்துக் கொண்டு வேகமாக மதியின் அருகில் சென்ற நவநீதம் அவள் கண்களை தன் புடவை தலைப்பால் துரைத்து விட்டபடி, அழக்கூடாதிரி தங்கம், புள்ள பெத்த பச்சை உடம்புக்காரி அழுதா ஜலதோஷம் பிடிச்சு ஜுரம் வந்துரும். அமைதியாரு, ஓ தாத்தாவுக்கு வயசாயிட்டே தவிர எங்கே என்ன பேசணும்னு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது என கணவனை உரித்து பார்த்தார். அப்பொழுதுதான் தன் தவறை உணர்ந்த பொன்னையன், அடக்கடவுளே, ஏன் எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? பேத்திய கையில வாங்கின சந்தோஷத்துல நான் தான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டு உளறிட்டேன். நீங்க எல்லாரும் என்கிட்ட சண்டை போடாம இப்படி இருக்கீங்களே. ஏ குமரா, பிள்ளைக்கு வாங்கின தங்கச்சங்கைங்கடா, பத்திரமா சட்டப்பையில வச்சிருந்து திரும்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடு என்று தன்னை சமாளிக்க வேண்டி மகனை முறைத்தார். அவரும் அசடு வழிந்தபடி, இந்தாங்கப்பா என நகைப்பெட்டியை நீட்டினார். குழந்தையின் கழுத்தில் அதை ஆசையோடு அணிவித்து கண்ணம் வருடியவர், தே ஹரிஷ், அடுத்த வருஷம் என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. மறுபடியும் பையனை பொத்தெடுக்காம இதே மாதிரி ஒரு ரோஜா குட்டியை எங்க கையில கொடுத்துரு என்ன என்று பேரனை அதிகாரம் செய்தவர், எனக்கு இவ்வளவு கீழே இறக்கி விடவே மனசு வரல. அலமேல் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், சண்டைக்கு வந்துருவாங்க என்றார் சன்ன பெருமூச்சுடன். தாத்தா, இது அநியாயம். உங்க சின்ன பேரன்கிட்ட இதை சொல்லுங்க. அவனும் என்ன போல பையனை தானே பெற்று வச்சிருக்கா என்று பொய்யாய் கோபித்தான் ஹரிஷ். அவன் அருகில் வெட்கத்தில் திணறியவளாக சரண்யா நின்றிருந்தாள். உன் பிள்ளைக்கு தாண்டா 4 வயசு ஆயிடுச்சு. அவன் பிள்ளைக்கு இப்பதானே 1.5 வயசு ஆகுது. அவனை இன்னும் 1 வருஷம் கழிச்சு இழுத்து பிடிச்சா போதும் என்க அனைவரின் முகத்திலும் இளநகை அரும்பியது. குமரேசனுக்கு 2ம் ஆண் பிள்ளையாக போய்விட அவரின் வாரிசுகளும் அடுத்தடுத்த ஆண் குழந்தையாக பெற்றெடுத்ததில் தன் ரத்தமில்லாத ஆசை பேத்தி நிரிமதிக்கு பிறகு அவ்வீட்டில் பெண் பிள்ளை இல்லாதது அவருக்கு பெரும் குறையாகி போனது. மாமா என்றபடி தன் அருகில் வந்து நிற்கும் சம்பத்திடம் திரும்பிய பொன்னையன், என்ன மாப்ள என்றவரை கேள்வியாக பார்த்தார். என்ன மன்னிச்சிருங்க மாமா என்று தன் கையை பிடிக்கும் மருமகனை கண்டு பதறி போனவராக, ஐயோ மாப்ள என்னது என தவித்தார் பெரியவர். அனைவரும் குழப்பத்துடன் சம்பத்தை பார்த்திருக்க, உங்களோட வருத்தத்தை புரிஞ்சுக்காமையே இத்தனை வருஷம் அம்மாவோட பேச்சுக்கு மட்டும் கட்டுப்பட்டவனா சுயநலமா நடந்துகிட்டேன். மதிய அந்த வீட்டுக்கு மருமகளா வந்த உடனேதான் ஒரு பொண்ண மனைவியா கல்யாணம் பண்ணிட்டு வந்து அழைச்சிட்டு வர்ற அந்த கணவன் அவள் உணர்வுகளுக்கும் அவளோட பிறந்தகத்துக்கும் எப்படி மதிப்பளிக்கணும், எப்படி நடந்துக்கணும்ன்றத என் மகன் மூலமா எனக்கு புரிஞ்சுது. அருகில் இருந்து அவர்கள் வாழ்வில் நடக்கும் சம்பவங்கள் ஒவ்வொன்றையும் பார்க்கையில் நளினிக்கும் உங்கள் வீட்டிற்கும் நான் எவ்வளவு பெரிய தவறை செய்திருக்கிறேன் என குற்ற உணர்வாக இருந்தாலும் ஒருபுறம் என் மகன் சரியாக நடந்து கொள்கிறான் என்பதை நினைக்கும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாகவே இருக்கிறது என்று பெருமையுடன் கூறினார். நளினிக்குத்தான் இழந்துவிட்ட சந்தோஷங்களை எண்ணி கண்கள் கலங்கினாலும் காலம் கடந்து உணர்ந்துவிட்ட கணவரை எண்ணி பொறிப்பாகவும் இருந்தது. மனவும் மதியும் உதட்டில் தேங்கிய புன்னகையுடன் விழிகளால் பேசிக்கொள்ள நிக்கித்தான் சலிப்படைந்தான். பா,
ஏன் எல்லாரும் ஏதாவது புரியாமலே பேசிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு ரொம்ப போரா இருக்கு என்ற முகத்தை சொல்லித்தான். அடே என்று சிரித்தபடி மனு அவனை கைகளில் அள்ளிக்கொள்ள, சரி சரி, இனிமே பிள்ளைக்கு புரியாத மாதிரி யாரும் இங்க சீரியஸா பேசக்கூடாது. ஜோதி, நீ மதிய பாத்துக்கோல. நாங்க எல்லாரும் இங்க பக்கத்துல பார்க் வர போய் குழந்தைய கூட்டிட்டு போய் விளையாட விட்டுட்டு வரோம். நீ தாத்தாட வாட ராஜா என பேரனை மருமகனிடமிருந்து வாங்கி கொண்டார் முத்து. அத்தை, நான் இங்கே இருக்கேன், நீங்க வேணா எல்லாரோடய போயிட்டு வாங்களேன் என்றான் மன்வந்த். அச்சோ இல்லப்பா, அவளுக்கு ஏதாவது உதவினா உன்னால தனியா சமாளிக்க முடியாது, நான் போகல, இங்கே பாத்துக்கிறேன் என்று வேகமாக மறுத்துவிட்டார் ஜோதி. மனுவின் முகத்தை பார்த்து நகைத்த ஹரீஷ், மாமா அதான் ஜோதிமா சொல்லிட்டாங்களே, நீங்க இருந்து என்ன செய்ய போறீங்க, எங்களோட அப்படியே கிளம்பலாமே என்றார் நக்கலாக. மற்றவர்கள் வெளியேறி இருந்தனர். டீ கிண்டலா என்று மனு மாமன் மகனை முறைக்க, நான் பேசுறது உங்களுக்கு கிண்டலா தெரியுதா? அப்போ உங்க சின்ன மச்சன பேசுறத என்ன சொல்வீங்க என்றான் கேலியாக. நல்லவரடா, அவங்க இல்ல என நிம்மதி கொண்டவனை பார்த்து மதி சிரிக்க அவனும் அவளிடம் முகத்தை திருப்பிக் கொண்டான். சரி, நான் கிளம்புற மதி, உடம்ப பாத்துக்கூடா என்று சகோதரனிடம் உருவளித்தவள், அண்ணா தாத்தா சொல்ற மாதிரி அன்னைக்கிட்ட சொல்லி சீக்கிரமா ஒரு பெண் குழந்தை பெத்துக்கோ என்றாள் குறும்பாக. ஹே என்று தங்கையை அதட்ட முயன்றவன் கோச்சத்தில் தடுமாற, இந்நேரம் சின்னவ இருந்திருந்தா ஏதாவது பட்டுன்னு பதிலடி கொடுத்து உன் தங்கச்சியோட வாயடைக்க செஞ்சிருப்பான். நீ என்னடானா இப்படி பப்ளிக்கா வைக்கப்பட்டு இருக்க என பெரிய மச்சனை வார்த்தைகளால் செண்டினான் மனு. ஷோ, சுட்டு போட்டாலும் அவன் அளவுக்கு என்னால திறமையா பேச முடியாது, ஒத்துக்கிறேன்ப்பா, சரி பாய் என நிற்காமல் ஓடினான் ஹரிஷ். அவன் ஓட்டம் கண்டு கணவன் மனைவி இருவரும் சிரித்திருக்க அவர்களுக்கு சற்று தனிமை கொடுக்க வேண்டி, சரிமதி, பாப்பா தூங்கும் போதே நான் போய் நர்ஸு கிட்ட அவளுக்கு அடுத்து போட வேண்டிய தடுப்பூசி பத்தி விவரம் கேட்டுட்டு வரேன் என்று நாகரிகமாக வெளியேறினார். உறங்கும் மகளை மனு கனிவுடன் பார்த்திருக்க, ஆமா ஏன் அப்ப முகத்தை திருப்பினீங்க என்று குழப்பத்துடன் தன்னிடம் விவரம் கேட்கும் மனைவியிடம் சிறு கோபத்துடன் திரும்பியவன், அத்தை கிட்ட என்னடி சொல்லி வச்ச? கொஞ்ச நாளாவே பாக்குறேன், அவங்க நமக்கான தனிமையை கொடுக்க ரொம்பவும் யோசிக்கிறாங்க என்றான் வேகமாக. ஓ அதுவா, உங்களை பத்தி அம்மா கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் கள்ள சிரிப்போடு. என்னது என்றான் புரியாமல். போன வருஷம் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தப்போ நெக்கிய அழைச்சுக்கிட்டு அப்பா வெளியே போயிருந்தாரு. அம்மாவும் நானும் மட்டும் தான் வீட்டுல தனியா டிவில சினிமா பாத்துட்டு இருந்தோம். அதுல ஒரு காட்சியில குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே நாயகனும் நாயகியும் நெருக்கமா இருக்க மாதிரி ஒரு காட்சி வந்துச்சா என வார்த்தைகளை இழுத்து விட்டு உதறு கடித்து சிரிப்பவளை இவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று என்னமும் புரியாமல் பார்த்திருந்தாள் மனு. ஏய் ஒழுங்கா சொல்லு. சொல்றேன். அத பார்த்து அம்மா என்ன படம் எடுக்கிறாங்க, இந்த பக்கம் குழந்தை பிறந்து 1 மாசம் ஆகல, இதுங்க ரெண்டும் இன்னொரு பக்கம் இப்படி நடந்துக்குதுங்க அப்படின்னு முகத்தை சுழிச்சாங்க. நான் சும்மா இல்லாம, ஏமா அது தப்பா என்னன்னு கேட்டேன். பின்ன இல்லையா, குழந்தை பிறந்து குறைந்தது 3-4 மாசமாவது கணவன் மனைவி 2 பேரும் தள்ளி இருக்கணுமா, அப்பதான் பொண்ணோட ஆரோக்கியம் நல்லா இருக்குமா. நானும் உடனே வேகமா, ஆடப்போங்கம்மா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நிக்கித் பிறந்த 1 மாசம் வரைக்கும் உங்க மருமக பொறுமையாவே இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகலையே, நான் நல்லதானே இருக்கேன்னு சொல்லிட்டேன் என அசடு வழிபவளை பார்த்து மனு பல்லை கடிக்க வேகமாக கைகளை கொண்டு முகத்தை மூடிக்கொண்டவள், நான் வேணும்னே அப்படி சொல்லல மாமா, ஏதோ பேச்சு சுவாரஸ்யத்துல வளரிட்டேன் என்றாள் முணுமுணுப்பாக. ஒண்ணு என அவளிடம் கையை நீட்டியபடி ஆத்திரத்தோடு நெருங்கியவன், சை என்று தன் தலையிலேயே அடித்துக் கொண்டான். சத்தம் கேட்டு கைகளை விளக்கியவள், அச்சு மாமா என்க, பேசாதிரி, உன்னோட இதே இம்சையா இருக்கு. கல்யாணம் முடிஞ்ச நாள் முதல்ல இதோ அடுத்த மாசம் வந்தா 7 வருஷம் முடிய போகுது, என்னமோ இப்படித்தான் எல்லார்கிட்ட என் மானத்தை வாங்கிட்டு இருக்க என்று வெடித்தான். தன்னிடம் எகிரிக்கொண்டு இருப்பவனை அவள் பரிதாபமாக பார்க்க, அப்படி பாக்காத, என்ன பாக்குற அந்த கண்ணு 2ஐயும் முழுசா நோண்டி எடுத்து ஜாக்கிரத என ஆவேசமாக நெருங்கியவனை அமைதியாக பார்த்த மனைவியோ கொஞ்சமும் அலட்டி கொள்ளாமல், சத்தமா பேசாதீங்க மாமா, பாப்பா முழிச்சுக்க போறா என்று பொறுப்பான தாயா எச்சரித்தாள். என அழுத்தவன், அதுக்கு அத்தை என்ன சொன்னாங்க என்றான் உள்ளே போன குரலில். அம்மா ஒண்ணு சொல்லல, என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு அமைதியா எழுந்து போயிட்டாங்க என்றாள் பார்வையை தாழ்த்தி கொண்டு மெதுவாக மெத்தையை சுருண்டியபடி மீண்டும் தனக்குத்தானே இயலாமையுடன் உச்சி கொட்டியபடி அங்கிருந்த நாற்காலி ஒன்றில் சோர்வாக அமரும் கணவனை பார்த்தவள், இப்ப என்ன மாமா, அதை விட்டு தள்ளுங்க, அதெல்லாம் பேசி 1 வருஷமாச்சு என்று அவனை சமாதானப்படுத்த முயன்றாள் மதி. நீ பேசாதரி என கோபமாக பொங்கிய மனு, இனி எப்படி நான் அவங்க ஷோ அங்க வந்து அந்த வீட்டுல தங்க முடியும், அத்தை அசிங்கமா நினைக்க மாட்டாங்களா என்று தவித்தான். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா, உன்ன பேசாதன்னு சொன்ன, இப்ப பாப்பா வேற பிறந்திருக்கா, இந்த நேரத்துல இன்னமும் தப்பா தோணும் என்று புலம்பியவன் சட்டென்று ஒரு முடிவு எடுத்தவனாக, உன்னை டிஸ்சார்ஜ் செஞ்சு வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நான் ஊருக்கு கிளம்புனா மறுபடியும் பேர் சூட்டு விழாவுக்கு தான் வருவேன்,
என்றவனை வேகமாக இடைமறித்து, மாமா என்று மதி திகைப்புடன் குறுக்கிட, இரு, நானும் முடிக்கல. அதுக்கப்புறம் விசேஷம் முடிஞ்சு கிளம்புனா திரும்பவும் 3வது மாசம் உன்னையும் பாப்பாமையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போதான் நான் வருவேன் என்றான் மன்மத் உறுதியாக. என்ன மாமா சொல்றீங்க? அத்தனை நாள் நீங்க வராம ஊர்லயே இருந்துருவீங்களா என்ற அதிர்ச்சியோடு கேட்டாள் நிறைமதி. ஆமா, வேற என்ன செய்யுது? நீதான் என்னை பத்தி ரொம்பவும் நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கி வச்சிருக்கல என்று அவளை உறுத்து பார்த்தான் கணவன். சட்டென்று அமைதியானவள் உம்மென்ற முகத்தை தூக்கி வைத்துக் கொண்டு மௌனத்தை கடைபிடிக்க இவனும் அவளை கண்டு கொள்ளாமல் தன் அலைபேசியில் மூழ்கி போனான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.